40 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தங்களை இளமையா காமிச்சுக்கணும்னு, தங்களை ஒரு ரொமான்டிக் பர்சனை காமிச்சுக்கணும்னு, காமத்துல ஈடுபடணும்னு இளமையில என்னென்னலாம் பண்ணுனீங்களோ, அந்த சைட் அடிக்கிறதாகட்டும், இல்லைன்னா வெளியில போய் பார்க்கறதாகட்டும், ஒரு லவ் பண்றதாகட்டும், இந்த விஷயங்களை ரெஸ்யூம் ஆகும், திருப்பி புறப்படும். இந்த மனசு நான் இளமையா இருக்கிறேன்னு காமிச்சுக்கும், பொய் தோற்றத்தை காமிச்சுக்கும். இந்த உருவகத்தை மனசு கொண்டு வரும். இந்த இடத்துல தான் சில குடும்பங்கள் டைவர்ட் ஆகி போறது, சில ஆணாகட்டும் சில பெண்ணாகட்டும் டைவர்ட் ஆகி போற இடம் இதுதான். இந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா மனதளவில் நம்ம திரும்பி வந்துடலாம். இப்படி சொல்றேன்னு தவறா எடுத்துக்காதீங்க. இந்த காலத்து இளைஞர்கள்லாம் சில பேர் இருப்பாங்க, அவங்க பாருங்க கொஞ்சம் முதிர்கண்ணிகளை பார்க்கும்போது தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இப்படி சொல்றேன்னு, நான் பிராக்டிக்கலா சொல்றேன். இந்த ஆன்டி நல்லா இருக்காங்க, இந்த ஆன்டி அழகா இருக்காங்க, இந்த ஆன்டி நான் பார்க்கணும் போல இருக்குது, அவங்கள சைட் அடிக்கிறேன்னு இப்படி சொல்றத நம்ம கேட்க முடியுது. தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா இது நிதர்சனமான உண்மை. ஏன் அந்த கவர்ச்சி, ஏன் அந்த ஈர்ப்பு வருது அப்படின்னா, அந்த 40 வயதுக்கு மேல இருக்கிற அந்த ஆன்டி ஆகட்டும், அந்த முதிர்கண்ணி ஆகட்டும், அவங்கள ரொம்ப அழகா ப்ரொஜெக்ட் பண்ணிக்குவாங்க. எனக்கு வயசாகல, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு மை பூசி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்களை நல்லா காமிச்சுக்குவாங்க. ஸோ இந்த விஷயம் தான் அவங்கள இளைஞர்கள் பால் இழுக்க பண்ணுது. ஸோ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே ஏற்றுக்கணும். ஸோ இந்த டைமென்ஷன் எப்போ சேஞ்ச் ஆகுதோ அப்போ மனசை, உடம்பு ஆகட்டும், இல்லை மனசில் அந்த மாதிரி காம எண்ணங்கள் ஆகட்டும், ரொமான்டிக் எண்ணங்கள் ஆகட்டும், இல்லை லவ் பண்ணுற மாதிரி எண்ணங்கள் ஆகட்டும், இது எது வந்தாலும் சரி, இல்லை என் வயசுக்கு இது முடிஞ்சிருச்சு, நான் அடுத்த பேஸுக்கு போறேன், என்னோட உடம்பையும் மனசையும் நான் ஒரு நிம்மதியா ஒரு என்ன சொல்றது, ஒரு நியூட்ரல் பேஸ்ல நான் வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் இருக்க போறேங்கிற மனநிலையை உங்க மனசு கொண்டு வந்தீங்கன்னா தான் இந்த 40 வயதிற்கு மேல அந்த உடலும் மனமும் உங்க பேச்சு கேட்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நீங்க மனம் சொன்ன பேச்சை கேட்டு கேட்டு அப்படியே பழக்கப்படுத்தி இருப்பீங்க. 40 வயசுக்கு மேலே மனசு அதை உங்களை மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணும். இப்படி பண்ணாத, இப்படி போ, காதல்ல போ, காமத்துல போ, இந்த பெண்ணை பாரு, அந்த பெண்ணை பாரு, ஒரு லைஃப்ல இப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம், இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்னு உங்களை போட்டு ஃபோர்ஸ் பண்ணும். இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வாழ்க்கையோட ரியாலிட்டி பாருங்க, குடும்பத்தை பாருங்க, ஆன்மீகத்தை பாருங்க, கொஞ்சம் இப்படி வந்துட்டீங்கன்னா உங்க லைஃப் ட்ரெமெண்டஸ் மாற்றத்தை கொடுக்கும். அதனால தான் சொல்றேன், 40 வயதிற்கு மேல் வானமே இல்லை. 40 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் இந்த கிரகஸ்தனா இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க பர்ஃபெக்டா 10 வருஷம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 50 வயதுக்கு மேல 60 வயதுக்கு அந்த 10 வருடங்கள் நல்ல யோக சாதனையும் தியானத்துல இருந்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 60ஆம் கல்யாணம் முடிச்சீங்கன்னா, அதுக்கப்புறம் வனப்பிரஸ்தாவா நீங்க போய் உங்க வாழ்க்கையை ரொம்ப நல்லா நீங்க வாழ முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.